கல்லிடைக்குறிச்சி அறம்வளர்த்த நாயகிங்கிற கோவிலுடைய சிலையை தீனதயாளன் என்கிற சிலை மாஃபியா 30 கோடி ரூபாய்க்கு இதுல ஆஸ்திரேலியால இருந்து விட்டதும் விட்டோம். ஒரு சிலையுடைய விலை 30 கோடி. அப்ப 41 மினிமம் 41 கேஸ் 41 இருக்கலாம். நீதிபதிகள் 2 நீதிபதிகள் இதை படிச்சுட்டு என்னது இது 41 கேஸ் டைரி 41 ஸ்டேஷன்ல தொலைஞ்சு போயிருக்காங்க. இல்லை 27 ஸ்டேஷன் நினைக்கிறேன். அதாவது ஒரே ஸ்டேஷன்ல 2 கூட இருக்கலாம். இது எப்படி தொலையும்? இதுல போலீஸ் தரப்பு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அதுல 27 கேஸ் டைரியை நாங்கள் ரெக்கவர் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ் எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்னு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க அது எப்படி ஒரு கேஸுக்கு ஒரு எஃப்ஐஆர் தான் போட முடியும். இப்போ இது தொலைஞ்சு போனால் இன்னொரு எஃப்ஐஆர் போடுவீங்களா? கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலாக லஞ்சம் பெற்று இவை அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறார்கள். ஸோ இதை கொண்டு போய் உச்சநீதிமன்றம் கொண்டு போன உடனே ஹவு கேன் ஏ ஃபைல் என்ன நடந்து போக முடியுமா? HRNC தப்பு, போலீஸ் ஸ்டேஷனில் தப்பு, இவர்களை யார் வழி நடத்தினார்கள் ஹையர் லெவலில். ஸோ இதை இங்கே இவர் ஹைகோர்ட்டில் என்ன கொண்டு போனார். ஆனால் ஹைகோர்ட்டில் அவருக்கு சரியான என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம், மேலதிகாரிகள் விசாரி. அவர் அப்பயுமே சொன்னார் மேலதிகாரிகள் பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு உயர் பதவிக்கு வந்துட்டாங்க. ஸோ தன்னுடைய கேஸ் டைரினா ஒரிஜினல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எடுக்கிறது. இப்போ இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வச்சு மிச்சம் 14 ஈவன் கோர்ட்டில் இருக்கிறது கூட அழிச்சிருக்காங்கிறாங்க போட்ட எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட். ஏன்னால் அந்த போலீஸ் அதிகாரிகளை காப்பாற்றணும். ஏன்னா இதில் 26 சிலை மீட்கப்பட்டது. அது கோயிலுக்கு வந்து சேர்ந்துதான் தெரியல, அதுவும் விற்கப்பட்டதான் தெரியல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் 41 கேஸ் மிஸ்ஸிங், அதாவது கேஸ் அந்த ரிலேட்டபிளான விஷயங்கள் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு வந்து கூடிய சீக்கிரம் பதில் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்திருக்கு. என்ன சார் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்? இது வந்து சிலை கடத்தல் பிரிவுடைய உள்ளே இருக்கிற 41 கேஸ் டைரிஸ். பல இதில் எஃப்ஐஆர்னு போடுறாங்க. அதாவது இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கொலை கொள்ளை எதுவாக இருந்தாலும் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் கொடுப்பாங்க. எஃப்ஐஆர் கொடுத்த உடனே அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை சப் இன்ஸ்பெக்டரோ அதை எடுத்து விசாரிப்பார். போய் அந்த இடத்துல சம்பவத்தில் நடந்துட்டு இங்கே யார் மேலே குற்றம் இருக்குது இதையெல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு வலை போட்டு குற்றவாளியை பிடிப்பாங்க. இதுக்கெல்லாம் பேர் கேஸ் டைரின்னு பேர். அதுக்கப்புறம் அவர் யார் பண்ணியிருப்பாங்க, ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்தால் சப்சிக்வெண்ட்டாக சார்ஜ் ஷீட் போடுவாங்க. ஆதாரம் இல்லை பொய் கேஸ்னா முடிக்கலாம்னு எழுதுவார். இது எல்லாம் பண்ணுறதுக்கு பேர் கேஸ் டைரி. அது சார்ஜ் ஷீட் போட்டால் தான் அடுத்தது கோர்ட்டில் ரெக்கார்ட் ஆகும். ஆனால் மீதி எல்லாமே அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஓக்கு மட்டுமே தெரியும். அவர் எஸ்பிக்கு கூட சொல்ல வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட இந்த கேஸ் டைரிஸ், ஒரிஜினல் கேஸ் டைரிஸ் 41 சிலை கடத்தல் கேஸ் டைரிஸ், 41 கோயிலிருந்து கடத்தப்பட்ட சிலைகளை பற்றிய வழக்கு இது வந்து அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 2019 வாக்கில் என்னுடைய மிக நெருங்கிய நண்பராக மூத்த வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன்ட்ட உள்ள இருக்கிறவர் யாரோ சொன்னாராம். அவர் இது போட்டு அதுக்கு பேர் RTI போட்டு அந்த ஏதோ 2 கேஸை பற்றி கேட்க 41 மிஸ் ஆயிருக்கு. என்னடானா ஒரே வாரத்தில் 41 வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஒரே வாரத்தில் எல்லாரும் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு அழிச்சிட்டாங்க. அந்த டைரிகள் காணும், முழுமையாக ஃபைல்ஸ் இல்லை. இப்போ அதில் 26 அதில் விசாரித்த பொழுது அதில் அவர் தன்னுடைய அவர் மூத்த வழக்கறிஞருங்கிறதுனால விசாரிச்சு 26 சிலைகளையும் கண்டுபிடிச்சாங்களாம். இப்போ 41 கோயிலில் சிலை திருட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலையாகவும் இருக்கலாம், 1க்கு 2, 3, 4 சிலைகள் கூட திருடுப்பலாம் ஒரு கோயிலில். குறைஞ்சபட்சம் ஒரு சிலைன்னு வச்சுக்கிட்டாலே 41 கோவில் 41 கேஸ். ஆனால் ஒரே வாரத்தில் 41 வெவ்வேறு ஸ்டேஷன்களில் இத்தனை கேஸ் டைரிகள் காணாமல் போய்விட்டது. அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கேஸை முடிக்கிறாங்க. இந்த வழக்குகளில் 26 சிலைகள் மீட்கப்பட்டதாம். ஆனால் அந்த மீட்கப்பட்டது எங்கே போச்சுன்னு தெரியாது. அதை எடுத்து போலீஸே திருப்பி விட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வருகிறது. இந்த சிலைகளுடைய மதிப்பு 3000 கோடி இருக்கலாம் எனப்படுகிறது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, திருநெல்வேலி பக்கத்தில் கல்லிடைக்குறிச்சி அறம்வளர்த்த நாயகிங்கிற கோவிலுடைய சிலையை தீனதயாளன் என்கிற சிலை மாஃபியா 30 கோடி ரூபாய்க்கு இதில் ஆஸ்திரேலியாவிலேருந்து விட்டதும் விட்டோம். ஒரு சிலையுடைய விலை 30 கோடி.
அப்போ 41 மினிமம் 41 கேஸ் 41 இருக்கலாம், குறைஞ்சபட்சம் 3000. இதில் 100 கோடி ரூபாய் பெறப்பட்டு, அதாவது இந்த சிலை கடத்தலில் ஒரு பக்கம் சிலை மாஃபியா, இன்னொரு பக்கம் இந்த சிலைகளை தன்னுடைய வீட்டிலேயோ அல்லது குடோன்லேயோ இல்லை வெளிநாட்டில் விற்கக்கூடிய சில பெரிய பணக்காரர்கள், இவர்களை காப்பாற்ற நடுவில் பெரிய போலீஸ் அதிகாரிகள். இந்த அன்னைக்கு யாரெல்லாம் எஸ்பியாகவோ இன்ஸ்பெக்டராகவோ, இது 2013க்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் 19 அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இவங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் டிஐஜி அந்த கமிஷனர் லெவலில் இருப்பாங்க. ஸோ இவர்களெல்லாம் இந்த வழக்கை நடத்தினால் சரியா வராதுன்னு திரு யானை ராஜேந்திரன் வழக்கு போடுறார். அப்போ இல்லை இவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்றார். 2 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கார். சுப்ரீம் கோர்ட்டில் அன்னைக்கு வழக்கு வருகிறது. போன வாரம் வழக்கு வர்றப்ப இவர் நண்பர் யானை ராஜேந்திரன் ஆன்லைனில் வெயிட் பண்ணுறார். அன்றைக்கே அவருக்கு இன்னொரு வழக்கும் வந்தது. அதுலேயும் தமிழக அரசுக்கு கூட்டு கொடுத்துருக்காங்க மத்திய அரசு, உச்சநீதிமன்றம். அதாவது இதில் ஊட்டியில் இருக்கிற யானை வழித்தடத்தில் இருக்கும் அனைத்து சொகுசு விடுதிகளையும் க்ளோஸ் பண்ணணும்னு 2010 எதிர்த்து இனிமேல் யாரும் இதுக்கு அப்பீலே கொண்டு வரக்கூடாது, அத்தனையும் இடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு இந்த வழக்கு ரெண்டையும் பார்த்ததில் இவர் தன்னை ரெடி பண்ணுறதுக்குள்ள அங்கே டெல்லியிலையும் இவர் மணின்னு ஒரு வழக்கறிஞரை வச்சுருந்தார். அவங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீதிபதிகள் 2 நீதிபதிகள் இதை படிச்சுட்டு என்னது இது 41 கேஸ் டைரி 41 ஸ்டேஷனில் தொலைஞ்சு போயிருக்கா, இல்லை 27 ஸ்டேஷன் நினைக்கிறேன், அதாவது ஒரே ஸ்டேஷனில் 2 கூட இருக்கலாம், இது எப்படி தொலையும்? இதில் போலீஸ் தரப்பு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அதில் 27 கேஸ் டைரியை நாங்கள் ரெக்கவர் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ் எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்னு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க அது எப்படி ஒரு கேஸுக்கு ஒரு எஃப்ஐஆர் தான் போட முடியும், இப்போ இது தொலைஞ்சு போனால் இன்னொரு எஃப்ஐஆர் போடுவீங்களா? இதை சொல்லி how can a case diary can miss, how can a fresh SIR can be put? இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு பொருள் தொலைஞ்சு அதுக்கும் எஃப்ஐஆர் போடணும். இந்த தொலைஞ்சு போச்சுங்கிறதுக்கு எஃப்ஐஆர் போடல, ஆனால் கேஸை முடிச்சிருக்காங்க. கேஸை முடிப்பதற்கு ஈவன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரில் அவருக்கு மேலே சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுங்கிற போலீஸோ இல்லை டிஎஸ்பிக்கோ ரைட்ஸ் கிடையாது. இது எல்லாம் கோர்ட்டில் தான் ஜட்ஜி தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ இந்த கேஸ் எல்லாம் இல்லை தொலைஞ்சு போச்சுன்னு மிஸ் பண்ணலான்னு சொல்லி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது க்ளோஸ் பண்ணதும் தப்பு, இது மிஸ் ஆச்சுங்கிறது வார்த்தையும் தவறாக இருக்கிறது. வேண்டுமென்றே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலாக லஞ்சம் பெற்று இவை அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறார்கள். ஸோ இதை கொண்டு போய் உச்சநீதிமன்றம் கொண்டு போன உடனே ஹவு கேன் ஏ ஃபைல் என்ன நடந்து போக முடியுமா? கேஸ் டைரிங்கிறது முடியாது. யாரோ எடுத்து வேண்டுமென்றே அழித்திருந்தார். இன்னும் 41 26 27 தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெக்கவர் பண்ணுறதுன்னா என்ன, எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க ஸ்டேஷனில், அந்த காப்பியை வாங்க முடியும், அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டை வாங்க முடியும். நடுவில் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிற ஒரிஜினல் ஃபைல்ஸ் இருக்காது. அதில் பலர் ஓய்வு பெற்றிருப்பாங்க, எல்லாம் 2012க்கு முன்னாடி பெற்ற கேஸு, சிலர் மரணம் கூட அடைஞ்சிருக்கலாம். அப்படி இருக்கிற இந்த கேஸ் டைரிஸை அழிக்கிறதுங்கிறது எப்பேற்பட்ட குற்றம், அதுக்கு ஏன் எஃப்ஐஆர் கூட நீங்கள் போடலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா இதை பற்றி தமிழக அரசின் உள்துறை செயலாளர் அடுத்த கரெக்டாக ஒரு வாரமாக இன்னும் டைம் கொடுத்து 27ஆம் தேதி எனக்கு அவர் பதில் ரைட்டிங்கில் கொடுக்கணும், 30ஆம் தேதி நேரில் என்னிடம் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கள் வக்கீல் கேட்க 30ஆம் தேதி நேரில்னு சொன்னால் ஆன்லைன்லையும் ஏற்றுக்கிறேன்னு இருக்காங்க. ஸோ தமிழக உள்துறை செயலாளர், இதுக்கு மேலே 2 பேர் தாங்க இருக்காங்க, அதுக்கு அடுத்தது சீஃப் செக்ரட்டரி, அதுக்கு மேலே போனீங்கன்னா முதலமைச்சர். ஸோ எப்படி இது நடக்கும்? 41 வெவ்வேறு ஸ்டேஷன்ஸ் 27 ஸ்டேஷனில் டைரிஸ் கேஸ் டைரிஸ் காணாமல் போய்விட்டதுன்னு சொல்லி முழுமையாக அழிச்சிருக்காங்க. இதில் 3000 கோடிக்கும் அதிகமான சிலைகள் ஒருத்தர், அதில் 26 சிலையை கண்டுபிடிச்சாங்களாம். இன்னொன்று கேஸை முடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எங்கள் வீட்டில் ஏதோ திருட்டுன்னு, இதை கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு தான் முடியும், கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கணும். இப்போ இந்த கேஸ்லலாம் கம்ப்ளைண்ட்டாக ஹெச்ஆர்என்சி இருக்கும். ஏன்னா 41மே சிலை கடத்தல் வழக்கு. அப்போ ஹெச்ஆர்என்சியுடைய இஓஓ இவர்கள் ஏன் ஒத்துக்கொண்டாருங்க? அப்போ சிலை திருப்பி வரல, சிலை வராமல் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஸோ ஹெச்ஆர்என்சியில் தப்பு, போலீஸ் ஸ்டேஷனில் தப்பு, இவர்களை யார் வழி நடத்தினார்கள் ஹையர் லெவலில். ஸோ இதை இங்கே இவர் ஹைகோர்ட்டில் என்ன கொண்டு போனார். ஆனால் ஹைகோர்ட்டில் அவருக்கு சரியான என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம், மேலதிகாரிகள் விசாரி. அவர் அப்பயுமே சொன்னார் மேலதிகாரிகள் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கி உயர் பதவிக்கு வந்துட்டாங்க. ஸோ தன்னுடைய சக போலீஸ் நண்பர்கள்னு காப்பாற்ற தான் அவங்க கேட்கல. 2 வருஷம் ஆச்சு, ஒன்றும் வரலன்னு அவர் அப்பீலுக்கு போயிட்டார். இப்போ இன்னைக்கு நிலைமையில் இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு, எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன், ஏன்னா ஒரு சிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஊரில் கொண்டு வந்து கடத்தப்பட்ட சிலையை ஒரு டிஎஸ்பி விற்க போய் பார்த்தாரு அப்படின்னு அவர் பேரில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் அந்த மாதிரி வழக்குகள் அந்த 26 சிலை எங்கே போச்சுங்க?
தெரியாது. ஸோ இவை எல்லாமே நேரடியாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தமிழக உள்துறை செயலாளர் அவர் எழுத்துப்பூர்வமாக பதில் தரணும். எப்படி இந்த ஸ்டேஷனில் தொலைஞ்சு போச்சு, நீங்கள் என்ன ஏன் எஃப்ஐஆர் போடலை, தொலைஞ்சு போச்சுன்னா ஓகே, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தொலையலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏன் எஃப்ஐஆர் போல தொலைஞ்சு போச்சுங்கிறதுக்கு ஏன் இப்போ ஒரு துப்பாக்கியோ குண்டோ எதையோ ஒன்று தொலைஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சுட்டு போகிறாரு, இல்லை ஸ்டேட் கோர்ட்டுக்கு போகிறப்ப அவர் வச்சுட்டு போனது யாரோ எடுத்தால் கூட அதுக்கு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டு தான் தேடணும். இந்த 41க்கும் எஃப்ஐஆர் போடல. இப்போ இது கம்ப்ளைண்ட் வந்த உடனே ஒரு 27 நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டோம். ரெக்கவர் பண்ணால் கேஸ் டைரியை ரெக்கவரே பண்ண முடியாது. கேஸ் டைரினா ஒரிஜினல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எடுக்கிறது. இப்போ இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வச்சு மிச்சம் 14 ஈவன் கோர்ட்டில் இருக்கிறது கூட அழிச்சிருக்காங்கங்கிறாங்க போட்ட எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட். ஏன்னால் அந்த போலீஸ் அதிகாரிகளை காப்பாற்றணும். ஏன்னா இதில் 26 சிலை மீட்கப்பட்டது, அது கோயிலுக்கு வந்து சேர்ந்துதான் தெரியல, அதுவும் விற்கப்பட்டதான்னு தெரியல. ஏன்னா ஒரு சிலை நீங்கள் போட்டு பார்க்கலாம். தீனதயாளன் என்பவர் ஆஸ்திரேலியாவுக்கு 30 கோடிக்கு விற்றதை திரு பொன்மாணி கோயில் இருந்தப்போ மீட்கப்பட்டது. ஸோ இது 3000 கோடிக்கு மேலே இருக்கிறது. எனவே இது வந்து மிக அருமையாக உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் பார்த்து அவங்களே இதை படித்து ஹவு கேன் அ ஃபைல் கோ மிஸ்ஸிங், ஐ வாண்ட் ஹோம் செக்ரட்டரி டு ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மிக சரியான இடத்துல சரியான பார்வை போயிருக்கு. இதற்கு தமிழக அரசு நாளைய தினம் பதில் கொடுக்கணும். மேபி 1-2 வாய்தா வாங்கலாம். பட் நிச்சயமாக இது ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். 41 கேஸ் டைரிஸ், என்ன திருப்பி எஃப்ஐஆர் என்று பல சேனல்களில் சொல்கிறாங்க, கேஸ் டைரிஸ், இன்வெஸ்டிகேஷன் டைரிஸை மிஸ் ஆகிருக்கு. அதில் 26 சிலை மீட்கப்பட்டதும் இன்றைக்கு கணக்கில் வரல. அப்படின்னா இதை பற்றி ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரும் அவர் ஒரு பேட்டியில் அடிச்சு விடுன்னு பக்கத்தில் இருந்த மேயரை சொன்னார். இதை அடிச்சு விடாமல், ஏன்னா உச்சநீதிமன்றமுடைய நேரடி மேற்பார்வைக்கு போயிடுச்சு. இப்பொழுது இந்த 41 ஏன்னா இது வந்து இந்த காலத்தில் நடக்கலை, இது போன ஆட்சியில் நடந்தது. ஆனால் ஹெச்ஆர்என்சி இன்னைக்கு ஒழுங்காக இல்லை, போலீஸ் துறையும் ஒழுங்காக இல்லை. போலீஸ் துறை நேரடியாக உள்துறை அமைச்சர்னு சீஃப் மினிஸ்டர் கீழே தான் இருக்குது. இதில் உள்துறை அமைச்சருடைய செயலாளரை கூப்பிட்டுருக்காங்க, உள்துறை செயலாளர். ஏன்னா மிக நிச்சயமாக அடுத்த சில நாட்களில் இது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய குட்டு கிடைக்கும். ஏன்னா இது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 3வது தலைமை, சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்த சொல்ல போனால் அவருடைய துறையிலே செயலாளர். ஆனால் கும்பகோணத்தில் இன்னொரு வழக்கு, இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். கும்பகோணம் என்பது ஒரு பெரிய ஊரை, ஒரு பக்கம் காவேரி ஆறு ஓடும், இன்னொரு பக்கம் அரசலாறுன்னு ஓடும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு 11 வாய்க்கால்கள் உண்டு. இந்த 11 வாய்க்கால்களை ஒட்டி 44 குளங்கள் உண்டு. அந்த 44ல் 12 குளங்கள் கோவிலுக்கு சொந்தமாக மகாமக குளங்கள். 12 வருஷத்துக்கு ஒரு முறை மகாமகம் என்று நடக்கும். திரு யானை ராஜேந்திரன் கும்பகோணத்தை சொந்த ஊராக கொண்டவர். அவர் தன்னுடைய சின்ன வயசில் காவேரியில் தண்ணி ஓடின வாய்க்கால்லாம் இப்போ காஞ்சி போய் வீடு கட்டுறாங்களேன்னு பார்த்துட்டு சென்ற மகாமகத்தின் போது 2012 போது கேஸ் போடுறார். 2016 போது கேஸ் போடுறார். அப்போ போடுறப்ப இந்த குளங்களை மீட்கணும்னு போடுறாரு. அப்போ ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு மகாமக குளத்தின் படிக்கட்டில் கங்கை யமுனா தாவின்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கு. இந்த தாவின்னா தண்ணி தாவிட்டு போகுது அப்படின்னு எல்லாரும் படித்தாங்க. ஆனால் கல்வெட்டு துறையில் ஆராய்ச்சி செய்யும் திரு குடவாயில் பாலசுப்ரமணியன் என்ன சொன்னார்னால், பல புனித நீர்களை சொல்கிறப்ப ஜம்முவில் இருக்கிற தாவி என்ற ஒரு லேக்கை குறிக்கிறது அப்படின்னாரு. இதை இன்னும் விசாரித்தப்ப காஷ்மீரில் தாவிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு ஏரியில் கரெக்டாக இந்த மகாமகம் நடக்கும்போது அந்த ஏரி ரொம்புமா. இதை அவருடைய ரெப்ரசன்டேஷனில் திரு யானை ராஜேந்திரன் எழுதியிருந்தார். அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியாக இருந்தவர் கவுல் என்ற காஷ்மீரை சேர்ந்த நீதிபதி. அவர் அதை காஷ்மீரில் விசாரிக்க இது முழு உண்மைன்னு சொன்ன, இவ்வளவு புனிதமான விஷயம்ப்பா, அத்தனை குளங்களையும் மீட்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டார். இது நடந்தது 2017-18. இதுக்கப்புறம் இத்தனை வருஷத்தில் கலெக்டருக்கு போடுறாங்க, கலெக்டருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஓரளவு அந்த குளத்தில் இருப்பெல்லாம் எடுத்தாங்க. ஆனால் வாய்க்காலில் இருப்பதில் இருக்கிற குடிசைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கு. ஆனால் பெரிய பெரிய வீடுகள், பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் இடிக்கலை. இதையெல்லாம் இவர் என்ன பண்ணார்னா, யானை ராஜேந்திரன் 1.5 மாதம் இருந்து டேப்பை பிடிச்சி அளந்து அத்தனையும் பார்த்து இதெல்லாம் மீட்கலன்னு கொடுத்து ரெக்கார்டு கொடுத்துட்டார். இதை கொண்டு போய் கொடுத்த உடனே ஆகஸ்ட் மாதம் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, திஸ் கலெக்டர் இஸ் அன்ஃபிட் அப்படின்னு. இன்றைக்கும் கூகுளில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு வந்தது. இதோடைய 6 வாரத்தில் முதலமைச்சருக்கு அடுத்த போஸ்ட்டில் இருக்கிற சீஃப் செக்ரட்டரி பதில் கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. அவர்கள் கொடுத்த பதில் இதில் சரியான பதில் வரலன்னு இப்போ திருப்பி முறையீடு போனப்போ இந்த முறை எடுத்துட்டாங்களா இல்லையா
என்ன சொல்கிறீங்கன்னு இவர் தரப்ப கேட்டப்ப போன முறை 1.5 மாதம் டேப்பை பிடிச்சி அளந்த யானை ராஜேந்திரன் இந்த முறைக்கு டெக்னாலஜி வந்ததுனால ட்ரோனை வச்சு எடுத்து பார்த்துட்டு வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து காட்டிட்டார், இதையெல்லாம் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ வந்து சீஃப் செக்ரட்டரி வி டோன்ட் வாண்ட் டு டீல் வித் கலெக்டர், வி வாண்ட் சீஃப் செக்ரட்டரி டு ஆன்சர் அப்படின்னு சொல்லி அவருக்கு நேரம் கொடுத்து இப்போ அவர் பதில் கொடுக்கணும்னு சொல்லு. ஸோ இது வந்து தமிழகத்தின் நேரடியாக முதலமைச்சருக்கு அடுத்த உள்ள பதவியில் இருப்பவரை கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நீர் ஆதாரங்கள்ங்கிறது எவ்வளவு முக்கியம். உச்சநீதிமன்றம் இது தாஜ்மஹால் இருந்தால் கூட நீர்நிலைகளில் இருப்பவை மீட்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கிய வழக்காக இருக்கும். அடுத்த வாரம் சென்னை இது தலைமை செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி பதில் கொடுக்கணும், தேவைப்பட்டால் அவரையும் அழைப்போம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ தமிழகத்தில் நீதிமன்றங்கள் மூலமாக நல்ல தீர்ப்பு வருகிறது. ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.